வணக்கம். இந்த லெக்சர் சீரிஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு நியூ சிலபஸ் 10th சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் நம்ம இப்போது படிச்சிட்ருக்கோம். இதில் பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீனியர் மொமெண்டம், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, டைப்ஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸை பற்றி இந்த பார்ட்டில் நம்ம படிக்க போகிறோம். லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு சொல்லி முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். ஒரு கார், அதோடைய எடை 500 கிலோகிராம் வச்சுக்கலாம். அது 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நம்ம மேலே மோதிச்சுன்னா நம்மளுக்கு அடிப்படும். அதே போல் ஒரு 200 கிராம் இருக்கிற புல்லட் ஒரு 200 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற வேகத்தில் வந்து நம்மளை ஹிட் பண்ணிச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அடிப்படும். இந்த கேஸில் மாஸ் ஜாஸ்தி, ஸ்பீடு கம்மி. இந்த கேஸில் மாஸ் கம்மி, ஸ்பீடு ஜாஸ்தி. அப்போது ஏதோ ஒரு குவான்டிட்டி மாஸ் அதிகமாகுது, ஏதோ ஒரு குவான்டிட்டி வெலாசிட்டி அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் மாஸ் அதிகமானாலும் அதிகமாகும், வெலாசிட்டி அதிகமானாலும் அதிகமாகும். அந்த குவான்டிட்டி தான் மொமெண்டம்னு சொல்லலாம். ஸோ மொமெண்டம் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மொமெண்டம்ன்றது வந்து மாஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த மொமெண்டம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் இஸ் மோர் வென் மாஸ் அண்ட் வெலாசிட்டி இஸ் மோர். அதாவது மொமெண்டம் அதிகமாக இருந்தது அப்படின்னா மாஸும் அதிகமாக இருக்கும், வெலாசிட்டியும் அதிகமாக இருக்கும். அப்போது இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். லீனியர் மொமெண்டம்ன்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் த மெஷர் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, லீனியர் மொமெண்டம் அதிகமாக இருந்ததுன்னா ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். ஒரு 500 கிலோ உள்ள கார் ஒரு 100 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற ஸ்பீடில் வந்து மோதிச்சு அப்படின்னா நம்ம மேலே அதிகமாக இம்பேக்ட் இருக்கும். அதுதான் லீனியர் மொமெண்டம் அதிகமாக ஃபோர்ஸும் அதிகமாகுதுன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் அதிகமானாலும் லீனியர் மொமெண்டம் அதிகமாகும், வெலாசிட்டி அதிகமானாலும் லீனியர் மொமெண்டம் அதிகமாகும். அதே போல் இந்த லீனியர் மொமெண்டம்ன்றது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இதுக்கு மேக்னிடியூடும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷனும் இருக்குது. மேக்னிடியூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வந்து 100 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது அப்படின்னு சொல்கிறது வந்து மேக்னிடியூட். அதுவே ஒரு காரில் வந்து 100 கிலோமீட்டர் பர் ஹவர் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் சொன்னால் அதில் வந்து நார்த் டைரக்ஷன்றது வந்து அதோடைய டைரக்ஷன். மேக்னிடியூடுன்றது அந்த நம்பர் 100 கிலோமீட்டர் பர் ஹவர் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் சொல்கிறோம். இதில் 100 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது வந்து மேக்னிடியூட், நார்த் டைரக்ஷன் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறது வந்து டைரக்ஷன். இப்போது மேக்னிடியூடு ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் ரெண்டுமே இருந்ததுன்னா அந்த குவான்டிட்டியை வந்து வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். லீனியர் மொமெண்டம் இஸ் ஆல்சோ எ ஒன் ஆஃப் தி வெக்டர் குவான்டிட்டி. எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகே, எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொமெண்டம் இஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்க்கலாம். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரிபாடி கண்டினியூஸ் டு பி இன் எ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது எய்தர் ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். எது வரைக்கும் அது ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா, அது மேலே ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அதை நகர்த்துற வரைக்கும் அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். எது வரைக்கும் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும் அப்படின்னா, அது மேலே ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அதோட டைரக்ஷன் மாற்றுற வரைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா மூவ் ஆகிட்டுருக்கிற ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அது வந்து யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டுடைய மோஷன் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணவோ இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டோட ஸ்டேட் சேஞ்ச் பண்ணவோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணணும். இதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா நம்மளுக்கு சொல்லுது. இப்போது ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அது ஒரு எக்ஸ்டர்னல் எஃபோர்ட். இந்த எக்ஸ்டர்னல் எஃபோர்ட்டை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எதர் புஷ் பண்ணலாம், அப்படி இல்லைனா புல் பண்ணலாம். அதாவது தள்ளலாம் இல்லை இழுக்கலாம். ஸோ இது இப்படி தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸை அப்ளை பண்ண முடியும். இப்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கும், ப்ரொடியூஸ் மோஷன். மூவ் ஆகிட்டுருக்கிற ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணோம், ஸ்டாப் மோஷன்.
அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கிற ஆப்ஜெக்டோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். இட் வில் சேஞ்ச் த டைரெக்ஷன். ஸோ இந்த 3 வேலையை தான் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே செய்யுது. ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ எ வெக்டர் குவான்டிட்டி. லீனியர் மொமெண்டம் வெக்டர் குவான்டிட்டின்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ எ வெக்டர் குவான்டிட்டி. இந்த ஃபோர்ஸுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னா நியூட்டன். ஸோ நியூட்டனோட சிம்பிள் வந்து கேபிட்டல் என். சிம்பிளாக எழுதும்போது கேபிட்டல் என்னு சொல்லி எழுதணும். இதோட இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், இன்னொன்று வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படின்னா, இஃப் 2 or more ஃபோர்ஸஸ் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் இன் மேக்னிடியூட், அதாவது 2 ஃபோர்ஸு அது வந்து ஈக்குவலோ இல்லை அன்ஈக்குவலாக இருக்கலாம், ஆக்டிங் அலாங் சேம் டைரக்ஷன் பேரலல் டு ஈச் அதராக இருந்தது அப்படின்னா அது வந்து லைக் ஃபோர்ஸ். இப்போது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் 2 or more ஃபோர்ஸஸ் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆக்டிங் அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த கேஸில் வந்து சேம் டைரக்ஷன், இந்த கேஸில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அண்ட் பேரலல் டு ஈச் அதராக இருந்ததுன்னா அது வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். 2 ஃபோர்ஸ் வந்து அதோட மேக்னிடியூட் ஈக்குவலோ அன்ஈக்குவலாக இருக்கலாம், பட் ஆனால் ஒரே டைரக்ஷனில் பேரலாக இருந்தது அப்படின்னா அது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸ். அதாவது சேம் டைரக்ஷனாக இருந்ததுன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸ். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் 2 ஃபோர்ஸு அதோட 2 ஃபோர்ஸ் இல்லை 2 ஃபோர்ஸுக்கு மேலே அதோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், பட் ஆனால் பேரலல் டு ஈச் அதராக இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 2க்கும் மேலே அதிகமான ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறப்போ அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா வெக்டர் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். இப்போ வந்து F1 F2 அப்படின்னு சொல்லி 2 ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதோட ரிசல்டன்ட் என்ன அப்படின்னா இதோட வெக்டர் சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அண்ட் தென் செகண்ட் ஃபோர்ஸ். ஓகே, 2 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் அதுதான் நம்மளுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த அடிஷனாக இல்லை சப்ராக்ஷனான்றது வந்து அந்த ஃபோர்ஸுடைய டைரக்ஷனை பொறுத்து நம்ம தீர்மானிக்கணும். 2 or more ஃபோர்ஸஸ் சைமில்டேனியஸ்லி ஆக்ட் ஆன பாடி, 2க்கும் மேற்பட்ட ஃபோர்ஸஸ் சைமில்டேனியஸாக ஒரு பேடி மேலே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட வெக்டர் சம் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். இந்த கேஸில் வந்து பேரலல் ஃபோர்ஸ் அலாங் சேம் டைரக்ஷன். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2 ஃபோர்ஸு பேரலாக இருக்குது, ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பேரலல் லைக் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அலாங் சேம் டைரெக்ஷன். இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் த நெட் ஃபோர்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா இது 2த்தையும் சிம்பிளாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட நெட் ஃபோர்ஸ் கிடச்சிடும். ஏன் அப்படின்னா 2மே ஒரே டைரெக்ஷனில் ஆட் பண்ணுறதுனால F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். உங்கள் புக்கில் கேபிட்டல் Fன்னு கொடுத்துருப்பாங்க, நான் வந்து F1 போட்டு வெக்டார் போட்டிருக்கேன், இப்படியும் எழுதலாம். இப்போது 2 ஃபோர்ஸ் இந்த கேஸில் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா parallel and unequal forces in opposite direction. இப்போ 2 parallel and unequal forces வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா F net என்னென்னா F1 minus F2 if F1 is greater than F2. அதாவது இப்போது 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒன்று வந்து 10 நியூட்டன் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து 5 நியூட்டன் ஃபோர்ஸ். இப்போ ரிசல்டன்ட் என்ன இருக்குன்னா 5 நியூட்டன் ஃபோர்ஸாக இருக்கும். அந்த ரிசல்டன்ட் மோஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். இப்போது 2 பேர் வந்து ஒருத்தர் தள்ளுறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து பலசாலி, இன்னொருத்தர் வந்து வீக்கான ஆள். இப்போ பலசாலி பக்கம் 2 பேர் நகருவாங்களா இல்லை வீக்கான ஆள் பக்கம் நகருவாங்களா? பலசாலி என்ன பண்ணுவான், வீக்கான ஆளை தள்ளிக்கிட்டே போயிடுவான். ஸோ அதுதான் இது. ஸோ அதே போல் இப்போ F2 கிரேட்டராக இருக்குது, F1 ஸ்மாலராக இருக்குது அப்படின்னா F2 minus F1. எப்போ F1 is less than F2. ஸோ இதுதான் வந்து parallel and unequal forces acting in opposite direction. இப்போது parallel equal forces acting in opposite directionாக இருந்தது என்ன ஆகும் அப்படின்னா இப்போது F1ம் 5 நியூட்டன்ஸ், F2ம் 5 நியூட்டன்ஸ், பட் ஆனால் இது 2மே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ சேம் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம ப்ளஸ் பார்த்தோம், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா நம்ம மைனஸ்ன்னு பார்த்தோம்.
இப்போது இது ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இப்போ இது 5 நியூட்டன், இது ஒரு 5 நியூட்டன். தர்ஃபோர் 5 நியூட்டன் மைனஸ் 5 நியூட்டன் வந்து என்ன ஆகும்? 0 ஆகிடும். அப்போது F1 ஈக்குவல் டு F2 இருந்தது. ஃபோர்ஸஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடும். எந்த கேஸில்? பேரலல் அண்ட் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருக்கும்போது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 ஆகிடும். இன்னொரு தடவை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸில் வந்து இப்போ 2 ஃபோர்ஸ் வந்து பேரலும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இந்த 2 ஃபோர்ஸுமே சேம் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடச்சிடும். இப்போது 2 ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டைரெக்ஷனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பட் ஆனால் அன்ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நம்ம நெட் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து சப்ராக்ட் பண்ணோம். ஏன்னா இந்த 2 ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் F1 மைனஸ் F2. F1 மைனஸ் F2 எப்போ போடுவோம் அப்படின்னா F1 இஸ் கிரேட்டர் தென் F2 இருந்ததுன்னா F1 மைனஸ் F2ன்னு போடுவோம். F1 இஸ் லெஸ் தென் F2 இருந்ததுன்னா F2 மைனஸ் F1ன்னு போடுவோம். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கிரேட்டர் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்றத இது ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போது இதே கேஸ் தான், பட் ஆனால் நம்ம ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா 5 நியூட்டன் வந்து நார்த்து, 5 நியூட்டன் வந்து சவுத்தில் சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? நகரவே நகராது, ரெஸ்ட்லேயே இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 2 பக்கமும் நான் சேமான ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நகரவே நகராது. அதனால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிடும். இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியும் பார்த்துக்கலாம். இஃப் F1 ஈக்குவல் டு F2 net force is 0 in the parallel and equal opposite forces. Thank you.